இங்கே பாருங்கள், எல்லாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் மாவாட்டம். இப்போ இதை குண்டானில் கொட்டி நல்லா அந்த நார்லாம் இருக்கும், அதெல்லாம் அப்படியே புழிஞ்சு எடுத்துருவோம். அம்மா, ஓ, இன்னைக்கு என்னம்மா பண்ண போகிற? பனங்கிழங்கு அல்வா கிண்ட போகிறேன். என்னம்மா இவ்வளோ கிழங்கு இருக்கு? ஆமாம். இங்கே பாருங்க எவ்வளோ கிழங்கு. அம்மா, ஓ, தோல்லாம் உரித்து ரெடியாக வச்சுட்ட வைக்குமா? ஆமாம். அம்மா, ஓ, இந்த கிழங்கு எடுத்துகிட்டு போய் இப்போ என்னம்மா பண்ணணும்? வெயிலில் போட்டு காய வைக்கணும். ஃபஸ்ட்டுமா? ஆமாம். அதுக்கு தான் அல்வா பண்ணணுமா? ஆமாம். அல்வாவுக்கு என்னென்னம்மா தேவை? நாட்டு சர்க்கரை, ஏலக்காய், முந்திரி பருப்பு, திராட்சை. ஓ, இது மட்டும் இருந்தால் போதுமா? போதும். அதான் இல்லாமம்மா, நாட்டு சக்கரெலாம் போட்டால் உடம்புக்கு நல்லது. ஆமாம். கிழங்கும் உடம்புக்கு நல்லது தானேம்மா? ஆமாம். ஆமாம். சுகர் உள்ளவங்களாம் சாப்பிட்லாம். அம்மா, ஓ, புது வருஷம் வந்துச்சு, குலதெய்வம் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தாச்சு. போயிட்டு வந்தாச்சு. இப்போ எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஆமாம். நம்ம கோயிலுக்கு போனதாம்மா கொஞ்சம் மனசு கொஞ்சம் ஃப்ரீயாகன மாதிரி இருக்கு. ஆமாம். சரிம்மா, போய் ஃபஸ்ட்டு வெயிலில் காய வச்சிருமா? காய வச்சிருவோம். ஆமாம். சில பேர் அவிச்சிட்டு பண்ணுவாங்க, நாங்கள் வந்து பச்சையாகவே செய்ய போகிறோம். எதுக்குன்னா வெயிலில் காய வச்சுக்கிட்டோம்னா கொஞ்சம் அரைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், மாவாகவும் நல்லா மாவாக போயிடும். அதுக்காக வெயிலில் செய்யலாம், காய வச்சுப்போம். லைட்டாக கொஞ்சம் நேரம் காஞ்சா போதும். தட்டில் வச்சாச்சு, அப்படியே வச்சிட வேண்டியதான். வெயிலில் காய வச்சுட்டு வந்தாச்சு. இப்போ கட் பண்ணிப்போம். பாருங்கள், நல்லா 5 கிழங்கு நல்லா பொடுசாக அரிஞ்சாச்சு. இதோடு எடுத்துகிட்டு போய் மிக்சியில் நல்லா அடிச்சுட்டு வந்து நல்லா சாறை புழிஞ்சிட்டு அல்வா கிண்டிடுவோம். இங்கே பாருங்கள், எல்லாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் மாவாட்டம். இப்போ இதை குண்டானில் கொட்டி நல்லா அந்த நார்லாம் இருக்கும், அதெல்லாம் அப்படியே புழிஞ்சு எடுத்துருவோம். இந்த மாதிரி நார் எடுத்துடணும்.
நார் கிழங்குலேயே நார் தான் அதிகமாக இருக்கும். பாருங்க, அரைச்சிட்டு வந்து நல்லா வடிகட்டி புழிஞ்சு எடுத்தாச்சு. இந்த நார்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் எடுத்தாச்சு. இப்போ அடுப்பை பற்ற வச்சு எண்ணெய் சட்டியை போட்டு முந்திரி சோலையெல்லாம் வறுத்து எடுத்துப்போம். ஃபஸ்ட்டு எண்ணெய் சட்டியை வச்சுருவோம். நெய் டப்பாவை திறந்து வச்சுப்போம். கட்டியாகவே இருக்குது, கொஞ்சம் ஹீட் பண்ணுவோம். நல்லா எண்ணெய் சட்டி நல்லா காஞ்சிட்டு இப்போ நெய்யை ஊற்றி முந்திரி சோலை திராட்சையெல்லாம் வறுத்து எடுத்துப்போம். ஃபஸ்ட்டு முந்திரி சோலையை போட்டுப்போம். முந்திரி சோலை நல்லா வறுத்தாச்சு. இந்த பாருங்கள், இப்போ திராட்சையை வறுத்து எடுத்துப்போம். திராட்சையை வறுத்தாச்சு. பாருங்க, இதை எடுத்துட்டு இப்போ கிழங்கு தண்ணி எடுத்து அதில் ஊற்றிடுவோம். கட்டியாக வந்துடுச்சு. நல்லா இந்த மாதிரி பழத்துக்கு தான் சர்க்கரையை போடணும்.
அல்வா பிடிக்குமா? பனங்கிழங்கு அல்வாவா? ம் பிடிக்குமே. சரி, சாப்பிட்டுட்டு சொல்லு. வச்சிடாத, அவளோட கூறு. பாருங்க, பனங்கிழங்கு அல்வா ரெடி ஆயிடுச்சு. நெய்யை ஊற்றிட்டு முந்திரி பருப்பு திராட்சையெல்லாம் போட்டுருவோம். பருப்பு திராட்சையை போட்டோம். அம்மா, ஓ, பனங்கிழங்கு அல்வா ரெடி ஆகிட்டேம்மா. ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. செம்மையாக இருக்குங்க. அம்மா, ஓ, சாப்பிடுமா? எப்படிம்மா இருக்கு? நல்லா இருக்குது. நல்லா இருக்குமா? நல்லா இருக்கு. அம்மா, இது உடம்புக்கு அவ்வளோ நல்லது. ஆமாம், சர்க்கரையெல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கேன். ஆமாம், ஏன்னா நம்ம வந்து இல்லை ஜீனியும் யூஸ் பண்ணலாம். நாங்கள் வந்து நாட்டு சர்க்கரை தான் யூஸ் பண்ணோம். ஆமாம், இனிப்புலாம் எப்படிம்மா இருக்கு? கரெக்டாக இருக்குது. கம்மியாக தான் போட்டிருக்கேன் இனிப்பு. இனிப்பும் கரெக்டாக இருக்குமா? இனிப்பு அதிகமாக இருந்தால் திகட்டும்ல, அதுக்காக. ஓ சரிம்மா, நல்லா இருக்கு எல்லாமே. எல்லாமே நல்லாயிருக்கு. சூப்பராக ரெடி ஆகிட்டுங்க. இது வந்து ஒரு ஈவினிங் டைமில் சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். உங்கள் ஊர்லேயும் பனங்கிழங்கு கிடச்சின்னா இந்த மாதிரி செய்யுங்க, செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள்.